தமிழிசை வந்து தோல்வி உருவது உறுதி. அதுல வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. தமிழிசைக்கே தெரியும். கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்துட்டாங்க. அது வெறிநாய் துரத்துற மாதிரி தான். இதுவும் போச்சு அதுவும் போச்சாடா நம்ம ஏறி குதிச்சே ஆகணும்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒருத்தங்க மண்ணை போட பார்க்குறேன். ப்ளூ ஃபிலிம் ஜூம் மீட்டிங் போட்டால் என்ன பண்ணாங்க, அவங்க ஆட்களே ஊடுருவி இல்லை திடீர்னு ஆரம்பிச்சிருக்கேன். தப்புன்னு பார்த்தீங்கன்னா பான் வீடியோனா பல பேருக்கு தெரியாது. நிர்வாண உடல் ஒரு காட்சியில் நீங்கள் ஐடி கொடுத்தா தானே வருவான். ஜூம் மீட்டிங் எப்படி நீங்களா போய் திறந்து உள்ளே போயிடுவீங்களா? உங்களுக்கு ஒரு ஐடி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்கப்புறம், ஒரு ஓட்டு கேட்டதுக்கப்புறம், மோடிஜி பெருமையை பற்றி சொன்னதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்கன்னா கூட அதோட மீட்டிங்கை முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட தமிழிசையை நம்பி நாங்கள் போனோம், நம்பி உட்கார்ந்தோம். ஆனால் வந்து அவர்கள் அதை சரியாக ஆர்கனைஸ் பண்ணாமல், அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மத்திய அரசு எவ்வளோ துபாக்கூர் அரசு அது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பான் வீடியோக்கள்லாம் இந்திய இதுக்குள்ள அனுபவிச்சு நாமளை தான் அதை ஓட்டு வாங்கணும். தமிழ்நாட்டில் 3வது இடம் வருதோ 100வது மேலே வர்றாரோ ஏதோ தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் அது பெரிய கோஷ்டி பூசலுங்க. உங்களுக்குள்ள அண்ணாமலை வந்து தம்பின்னு வாங்க, இவங்க அக்கான்னு வாங்க, அது வேற. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப தமிழிசை நிக்கிறாங்க சார். தமிழிசைக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி அந்த 2வது இடத்தை அவர் வந்துருவாரு, அல்லது வந்து அந்த தொகுதியில வந்து இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு ஒரு பெரிய லெவலில் டஃப் கொடுப்பாரு அப்படின்றது சர்வேவா இருக்கு. நீங்க தொகுதி வாரியா பார்த்தா அது எப்படி, அந்த இடத்த எப்படி பாக்குறீங்க? தமிழிசை வந்து தோல்வி உருவது உறுதி. அதுல வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. தமிழிசைக்கே தெரியும். ஏன்னா வந்து தெரியும், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அவர் ஒரு முயற்சி செய்வார் தமிழிசை. எப்படியாவது வந்து நீங்கள் வந்து எப்படின்னா ஒருத்தன் ஓடுறான்னு வைங்க, ஒரு 7-8 அடிக்கு ஒரு செவுறு இருக்குது. சும்மா சாதாரணமாக நீங்கள் போனீங்கன்னா என்ன அவ்வளோ பெரிய செவராக இருக்குது, அதில் ஏறி குதிப்பீங்களா? குதிக்க மாட்டீங்க. அதே ஒரு 2 வெறிநாய் உங்களை துரத்துச்சுன்னு வைங்க, நீங்கள் எப்படி ஜம்ப் பண்ணுவீங்கன்னே தெரியாது. மேலே ஏறி அடிச்சு அடுத்த தெருவில் குதிச்சு அப்பாடா உயிர் பொழைச்சிட்டோம்டா அப்படின்னு அந்த நிலைமையில தான் இப்போ தமிழிசை இருக்காங்க. சும்மா இருந்தால் பரவாயில்ல, ஏற்கனவே சும்மா போனால் தமிழிசை தோற்றுவாங்க. கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்துட்டாப்புல. அது வெறிநாய் துரத்துற மாதிரி தான். இதுவும் போச்சு அதுவும் போச்சாடா நம்ம ஏறி குதிச்சே ஆகணும்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்கும்போது 2வது இடம் வந்துடும், 1வது இடம் வந்துடும் நான் சொல்கிறேன். ஆனால் 3வது இடத்துலேயே வந்து என்னென்னா நோட்டாக்கு இதுக்கு மேலே வருவாப்புல. எப்படியும் டெபாசிட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் கடுமையான பிரச்சாரத்துக்கும் டெபாசிட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் ஒருத்தங்க மண்ணை போட பார்த்துருக்காங்க. நேற்று ப்ளூ ஃபிலிம் ஓட்டி விட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப வருந்தது. எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. சுவாமிகள்லாம் கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இது போட்டு ஜூம் மீட்டிங் போட்டிருக்காங்க. ஜூம் மீட்டிங் போட்டால் என்ன பண்ணாங்க, அவங்க ஆட்களே ஊடுருவி இல்லை திடீர்னு ஆரம்பிச்சிருக்கேன். அது ஒரு லேடிலாம் வந்து கேட்டதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, என் மானமே போச்சு என் குடும்பத்தில் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பிள்ளைங்க நான் 10th 11th படிக்கிறாங்க, அவங்கள பிள்ளைங்க பையன், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த ரூம்குள்ளே வரக்கூடாதுன்ட்டு போய் ஆன் பண்ணியிருக்காங்க. ஆன் பண்ணி ஜூமெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாம் கனெக்ட் ஆகி இவங்க கட்சிக்குள்ளே தான், கட்சி ஆட்கள் தான், கட்சி ஆட்கள் தான். இவங்க ஐடி கொடுத்தா தானே அவனே உள்ளே வர முடியும், வேற கட்சிக்காரன் உள்ளே வர முடியாது. அவங்க தமிழிசை சொல்றாங்க, இதெல்லாம் வந்து நீங்க என்கிட்ட செஞ்சு பார்க்காதீங்க, நான் வந்து ரொம்ப மோசமான கட்சிக்காரங்களுக்கு அவங்க சொல்கிற சவாலாக இருக்கும். அவங்க பிஜேபிக்காரங்களுக்கு சொல்கிற சவால். ஏன்னா நீங்கள் ஐடி கொடுத்தா தானே வருவான். ஜூம் மீட்டிங் எப்படி நீங்களா போய் திறந்து உள்ளே போயிடுவீங்களா? உங்களுக்கு ஒரு ஐடி வரும். அந்த ஐடி வந்தால் அந்த ஐடியை வச்சு உள்ளே தூக்கி போட்டு உங்கள் இமெயில் ஐடியை போட்டால் தான் ஜூம் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை கேட்கவும் முடியும், பேசவும் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்போ யாருக்கு ஐடி அனுப்பிப்பாங்க? திமுககாரனுக்கு ஐடி அனுப்புனீங்க இல்லை, இதில் அவங்க ஒரு சதி அப்படின்ற மாதிரில அவங்க அந்த சதி தான் நான் சொல்கிறேன். அந்த சதி தான் என்ன ஆயிருக்குன்னா, எல்லாம் போய் உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்து அந்த படுபாவிகள் வந்து அவங்க வந்து போலீஸ் வந்து கடுமையாக தண்டிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்கப்புறம், ஒரு ஓட்டு கேட்டதுக்கப்புறம், மோடிஜி பெருமையை பற்றி சொன்னதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்கன்னா கூட அதோட மீட்டிங்கை முடிச்சுட்டு போயிருக்கலாம். சரி ஓட்டு கேட்டால் இன்னைக்கு ரைட்டு பாதி கேட்டுட்டு இருக்கும்போது இதாகிடுச்சு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் 1 நிமிஷம் கூட ஆன் பண்ணி ஜூமில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தப்புன்னு பார்த்தீங்கன்னா பான் வீடியோனா பல பேருக்கு தெரியாது. நிர்வாண உடல் உறவு காட்சியில் டக்குன்னு வந்தோடனே எல்லாம் தெரிச்சு, எல்லாமே பெண்கள். இதில் அந்த அம்மா வருத்தப்பட்டு சொன்னவங்க நம்மகிட்ட என்னென்னா, நான் வந்து பிள்ளைங்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிட்டு வந்தேன், என் பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க? அவங்க வந்து எட்டி பார்க்கும்போது டக்குன்னு என்ன அம்மா வந்து
இப்படி இந்த இது வந்திருக்கு அப்படின்னு எவ்வளோ ஒரு அவமானம். ஸோ இப்படிப்பட்ட தமிழிசையை நம்பி நாங்கள் போனோம், நம்பி உட்கார்ந்தோம். ஆனால் வந்து அவர்கள் அதை சரியாக ஆர்கனைஸ் பண்ணாமல், ஒரு கவர்னராக இருந்தவர், ஒரு மாநில தலைவராக இருந்தவர், ஒரு இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டீம்லாம் வச்சு பார்க்காம எங்களுக்கு பெருத்த அவமானம் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்னென்னா இப்போ போலீஸுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா ஐடியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், மெயிலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் என்னென்னா அது வடிவேல் மிளகாப்பொடி போட்டு சொல்லுவாங்க, நாய் வரும், அதனால் மிளகாப்பொடி போட்டேன்னா நாய் பாதியில் வராது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மிளகாப்பொடி வடிவேல் கவர்ந்த வரைக்கும் போட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா இப்போ போலீஸ் தேடி போச்சுன்னா அது எந்த அலுவலகம், டி நகர் காட்டுவான், டி நகர் பகுதியை தான் காட்டுறாங்க. அங்கேருந்து தான் ஏதோ ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு. அது யார் ஏதுன்னு இப்போ வெளியிட்டா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மேலேயே பழி போடுறாங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்படின்றாங்க. அதனால் 19ஆம் தேதிக்கு அப்புறம் போலீஸ் வந்து தீவிர நடவடிக்கை எடுக்கும். ஆனால் எடுக்கணும், இது போன்ற படுபாவிகளை விடவே கூடாது. இல்லை அதுதான், இது வந்து ஒரு மத்தியில் ஒரு கூட்டம் நடக்குது, அது தமிழிசையாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இப்படியா வந்து நிர்வாண வீடியோவை போடுறது இறக்கமே இல்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்கணும். இல்லை நீங்கள் டி நகர் அப்படின்னு சொல்றது அவங்க என்னன்னா வெளியாட்கள் காட்டுதான் டவர். இல்லை வெளியில இருந்து எதுவும் சதி செஞ்சுட்டாங்க, வெளியில இருந்து தான் பண்ணியிருக்காங்க. வெளியில இருந்து அப்புறம் என்ன ஜூம் மீட்டிங்ல பக்கத்தில் உட்கார்ந்தா பண்ணுவாங்க, தூரத்துல இருந்தா பண்ணுவாங்க, வேற இடத்துல இருந்தா பண்ணுவாங்க. வேற இடத்துல இருந்தா வீடியோ கரெக்டாக வச்சு அப்லோட் பண்ணியிருக்காங்க பாருங்க. டக்கு டக்கு நம்ம ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணுறதுக்கே அரை மணி நேரம் ஆகும். போகிறோம் அந்த ஆடியோ கேட்கல வீடியோ கேட்கலன்றாங்க, எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ ஷார்ப்பாக கூட்டம் ஆரம்பிச்சு வாக்காள பெருமக்களேன்னு ஆரம்பித்த உடனே நம்மளோட மோடிஜி அவர்கள் அவர் தாமரை மலர்ந்தே தீர்வுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தா கூட சரி சொல்லிட்டு முடிச்சிட்டோம்னு வந்துருக்கு. மோடிஜி அவர்கள்னு ஆரம்பிச்சு அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மத்திய அரசு எவ்வளோ டுபாக்கூர் அரசு அப்படின்னு பாருங்க. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பான் வீடியோக்கள்லாம் இந்திய இதுக்குள்ள அனுபவிச்சு அதை எடுத்து ஒருத்தன் போடுற அளவுக்கு ஒரு இந்திய அரசோட சைபர் சிஸ்டம் அப்படி இருக்கு அப்படின்னா, எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி மத்தியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இப்போதாவது தமிழிசை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம கோரிக்கை. நீங்கள் அவனை திருடனை பிடிப்பீங்களோ இல்லையோ, செக்ஸ் வீடியோ போட்டவனை பிடிக்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல மத்திய அரசை கண்டிச்சு எப்படி இந்த இதெல்லாம் வந்து வெப்சைட் போகிறா இந்தியாவில் தெரியுது, அதுக்கு யார் காரணம்? ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அதுக்கு. அப்போ மத்திய அரசு என்ன பண்ணுது ஒரு கேள்வி இருக்கு. அவங்க கட்சிக்காரங்களுக்கே வந்து இவங்க பேச விடாம பண்ணணும்னு என்ன நோக்கம் இருக்க முடியும்? பேச விடாம பண்ணணும்னா ஒருத்தரை அவமதிக்கிறது தான். மோடி இவர் அண்ணாமலையை விட கூட ஓட்டு வாங்கிட்டா என்ன, அண்ணாமலை தான் அதிக ஓட்டு வாங்கணும் தமிழ்நாட்டில். 3வது இடம் வருதோ, நோட்டாவுக்கு மேலே வர்றாரோ ஏதோ. தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் அது பெரிய கோஷ்டி பூசலுங்க. உங்களுக்குள்ள அண்ணாமலை வந்து தம்பின்வாங்க, இவங்க அக்கான்வாங்க, அது வேற. ஆனால் என்னென்னா தமிழிசை ஆதரிக்கிறது உள்ளுக்குள்ள வேற கோஷ்டி, அண்ணாமலையை ஆதரிக்கிறது அண்ணாமலையோட கோஷ்டி வேற, பொன்னார் கோஷ்டி வேற. ஆனால் பொன்னார் கோஷ்டியும் தமிழிசையும் கொஞ்சம் சேர்ந்துக்குவாங்க லைட்டாக. ஆனால் அண்ணாமலையும் தமிழிசையும் பொன்னாரும் சேர மாட்டாங்க அப்படின்ற ஒரு உள்குத்து பாலிடிக்ஸ் இருக்கு. அதனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்குத்து எவனோ பண்ணிட்டானோ அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு. இது போல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சும்மா தமிழக போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸை விட பயங்கரம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். இப்போயும் அப்படி தான் இருக்கு. அதனால தமிழ்நாடு போலீஸ் இப்போ அப்பயே அப்படி இருந்துச்சுன்னா 1960, 70களிலேயே இப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்க. உட்கார்ந்த இடத்துல ஃபோன்லேயே கண்டுபிடிச்சாங்க யார் அனுப்புனான்னு. ஆனால் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது தேர்தல் அரசியல் ஆக்கிடுவாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் திமுக இது கொடுத்தோம், இது எதிர்கட்சிக்காரன் தான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தா எங்கள் கட்சிக்காரனே பிடிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால அது அந்த நபர்கள் சிக்கினா ஒரு பெரிய ஒரு பிரளயமான ஒரு விஷயம் வெளியில் வரும்னு பார்க்குறீங்க? சிக்க மாட்டாங்க, மாட்டாங்க, அது தெரியும், போலீஸ்க்கு தெரியும். அது பெருசாக போகாது. மிக்க நன்றி சார்.